நேற்று கழகத்தினுடைய தோழராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற கண்ணதாசன் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் தாக்கப்பட்டது குறித்து அவர் பாவம் தாக்கப்பட்டு இந்த மருத்துவமனையிலே அட்மிட் ஆகியிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக நான், அண்ணன் ஜெகத், கௌதம் சிகாமணி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தோம். உண்மையிலேயே அவர் சொன்ன செய்திகளை கேட்கிற பொழுது மிக மன வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் வேண்டுமென்றே என்னென்ன செய்ய வேண்டும் என்று இன்னும் திட்டமிட்டு இருக்கிறார்கள் இந்த தேர்தலுக்குள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதை பற்றி நான் சொல்லுவார். கண்ணதாசன் ராத்திரி 12 மணிக்கு தேர்தல் அலுவலகத்தில் அவங்க வீட்டில் உட்காந்து தேர்தல் அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 10 பேர் உட்காந்து இருக்கிறான். பார்த்துட்டு போய் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் தண்ணி போட்டிருக்கிறான். பாட்டில் எடுத்து அடித்து காதில் ரத்தம், மூக்கில் ரத்தம். என்ன கொடுமை சார்! அத்தனை 10 பேர் சேர்ந்து அடிக்கிறான். அவன் தம்பி திடீர்னு கேள்விப்பட்டு ஓடியாந்து அவன் தம்பி வரேன்னா அங்கேயே உயிர் போயிருக்கணும். அவன் தம்பி தான் இவர் தான் அவன் தம்பி. அவங்க சொன்னதே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அங்கேருந்து வந்தோடனே ஒருத்தன் சொல்லி ஓடி வந்திருக்கான்பா. ஒரு அநியாயத்துக்கு அளவே இல்லையா சார்? ஒரு கட்சிக்கு வேலை செய்யறான், திமுக கொடி கட்டினான்றதுக்காகவா இவ்வளோ அநியாயமா? அவன் மட்டும் இவன் தம்பி மட்டும் போகலாம் உயிரே போயிடும். அது யார் பொறுப்பு அதுக்கு? நீங்கள் அது மட்டும் இல்லை, இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு, அது பாருங்கள் எப்படி அடிச்சிருந்தா அவனுடைய இது இவ்வளோ ரத்தம் வந்திருக்கும். இப்படி இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு தனி மனிதனை ஒரு 10 பேர் தண்ணி போட்டுட்டு எல்லாம் அத்தனை பேரும் எப்படி சார் இது எப்படி சார் ஒரு யார் அவங்களா? அவங்க தான் பாமக. இது என்ன சார்? எலெக்ஷன் தேர்தல் நேரம், நீங்கள் நேருக்கு நேரம் வாக்குவாதம் பண்ணுங்க, அதை செய்யுங்க. இதுக்கு ஆளை வச்சு அடிக்கிறது. அவன் தேர்தலில் வேலை செஞ்சான்றதுக்காக, திமுக கொடி கட்டினான்றதுக்காக, வேட்பாளர் சிவாவுக்கு ஓட்டு கேட்கறான்றதுக்காகவா சார் இப்படி அநியாயம்? சார் தாங்கலை சார். அவன் கதறி அழறா சார், பார்க்க முடியுது. நான் இல்லை ஆஸ்பத்திரியில் அடிக்கிறான்னு என்ன சார் அநியாயம்? யார் சார் பொறுத்துக்க முடியும்? யார் விட்டு புள்ள சார்? ஆஸ்பத்திரி உள்ள அடிக்கிறாங்க சார் மறுபடியும். பாருங்க, இது ஹாஸ்பிட்டல் உள்ள அடிக்கிறான். அப்படி என்ன தைரியம்? இது என்ன அர்த்தம்? பொறுத்துக்க முடியல சார், பொறுத்துக்கவே முடியல சார். நாங்கள் எவ்வளோ சார் பொறுமையாக போகிறது? ஒரு தேர்தலில் நான் இதில் என்ன 10 தேர்தல் பார்த்துருக்கோம். நாங்கள் இப்படிப்பட்ட அநியாயமா? உயிர் போகிற மாதிரி அடிக்கிறேன். பாட்டில் வச்சு அடிக்கிறான் சார். எல்லாம் தண்ணி போட்டுருக்கிறான் அத்தனை பேரும். கையில் பாட்டில், பீர் பாட்டில் கொண்டாந்து வச்சு அடிக்கிறான் சார். அவன் ரத்தம் இது காதில் ரத்தம், மூக்கில் ரத்தம். கொஞ்சம் நேரம் உயிரே போயிருக்குமா சார்? அவன் பொண்டாட்டி புள்ள அவன் பொண்டாட்டி காலில் கதறி எழுதா சார். அவன் தம்பி கதறானா சார்? யார் சார் பொறுப்பு? இதை எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? சொல்லுங்க. நம்ம காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். இது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது போச்சுன்னா இது மாதிரி அப்புறம் இந்த மேற்கொண்டு இது பரவ ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் வேற மாதிரியே போயிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.